ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஒரு சின்ன ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இதில் இருக்க சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுது. அப்புறம் மேலே இருக்க மோட்டார் சுற்றுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அதில் ஜாம் ஆயிரும், அதனால் சுத்தாமல் கூட இருக்கலாம். அதுவும் நல்லாவே சுற்றுது. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கரண்ட் லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு நம்ம இப்போ கரண்ட் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆனால் அப்போவும் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வர லைனை கட் பண்ணிடணும். ஸோ நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், கரண்ட் லைனை. இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு 6 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவுமே நம்ம இப்போ கழட்டி ஆகணும். இந்த 6 ஸ்க்ரூவை நம்ம கழட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது உள்ளே ஏதாச்சும் ஒயர் கனெக்ஷன் விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் விட்டு போகல. பின்னாடி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் அதிகமான லோடு ப்ரொவைட் பண்ணும்போது மிக்ஸி ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ அந்த சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரீஸ்டார்ட் ஆகி மிக்ஸி ஒர்க் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் விட்டு போகலை. இதுக்கு நம்ம கரண்ட் லைன் கொடுத்து செக் பண்ணலாம். இந்த மிக்ஸிக்கு நம்ம இப்போ லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அப்போவும் ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பிளாஸ்டிக் முனையை பிடிச்சிட்டு நம்ம இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ணி பார்க்கும்போது மிக்ஸி ஒர்க் ஆகிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்டிக் முனையை மட்டும்தான் பிடிக்கணும். பிளாஸ்டிக் பிடிக்காமல் அது கம்பியை பிடிச்சா கண்டிப்பாக ஷாக் ஆகிடும். பாருங்கள், இப்போ மிக்ஸி இது ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது மிக்ஸி ஒர்க் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வர சுவிட்சை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புது சுவிட்சு ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சுவிட்சை தான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஜஸ்ட்டு ஒரு 20 ரூபா மட்டும்தான். எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் கிடைக்கும். இந்த சுவிட்சுக்கு பின்னாடி ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம திருப்பும்போது இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்கும். சுவிட்சை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ கழட்டி எடுத்துகிட்டு இந்த நெட்டை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு இந்த சுவிட்சை நம்ம பின்னாடி இன்சர்ட் பண்ணி திருக வேண்டியதான். ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணும்போது எனக்கு சரியாக வாட்டம் வரல. நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு வழியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இந்த சுவிட்சை. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த சுவிட்சை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வர லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மிக்ஸி நல்லாவே ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், நம்ம இதை பேக் பண்ணிடலாம். பழையபடியே நம்ம இந்த 6 ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணி இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். இது எடுத்து போய் நம்ம கடையில் கொடுக்கறது மூலிமா ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோத்தான் நம்ம கடையில் கொடுத்து தான் நம்ம சர்வீஸ் பார்க்கணும். இதுமாதிரி சின்ன காரியத்தை நம்மளே பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.